இன்னைக்கு வந்து ஃப்ரைடே கத்தர்ல டைம் பாத்தீங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். கார்டனுக்கு போகணுமா வந்து எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட்டு வலி. முக்கியமான விஷயம் என்னன்னா யாருக்காவது இந்த கொடி என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லு. இன்னைக்கு வந்து நம்ம கார்டன்ல தக்காளி தான் அறுவடை பண்ண போறோம். நான் சாரா இன்னும் உன்னால தூக்க முடியாத அளவுக்கு நமக்கு தக்காளி ஹாய் நிஷாரே டைரி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம், ஜும்மா முபாரக். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே கத்தர்ல டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். சரியான வெயிலுங்க. 7:30க்கே வந்து கத்தர்ல சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால சரியான வெயில், வெளியே நிற்க கூட முடியல. ஃப்ரைடேனால எல்லா ஜீவனும் வந்து காரெல்லாம் வெளியே நிற்குது, தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை மட்டும் சாரா எழுப்பி விட்டுட்டா. அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு டே ஷிஃப்ட்டு, அதனால நாங்கள் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சோம். அதை தாண்டி கத்தர்னாலே தேர்ஸ்டே வந்து வீக்கெண்டோட இதனால ஃபுல்லாக தேர்ஸ்டே எல்லாம் வெளியே போயிட்டு ஃப்ரைடே வந்துட்டு ஜிம்மாக்கு அப்புறமா தான் எல்லோரும் வெளியே போவாங்க. அதனால் வந்துட்டு இவ்வளோ கார் காம்பவுண்டில் நிற்கிது. இந்த அம்மா ஒரே காம்பவுண்டில் கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. இப்போ வந்து அவங்க யார்டை க்ளீன் பண்ணணுமா, அவங்க கார்டனில் வந்து எல்லாருக்கும் காட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். கார்டனுக்கு போகணுமா? சரி போலாமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கத்தரில் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் கார்டன் வந்து அவ்வளோவா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வெயிலேருந்து இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் எங்களுக்கு. ஸோ என்னன்னு தெரியல இந்த வாட்டி சம்மர் எப்படி இருக்கும்னு. லாஸ்ட் டைம் சம்மர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, இந்த வாட்டி வின்டரும் அதிகமாக இருந்தது. ஸோ ஆப்வியஸாக வந்து வின்டரில் குளிர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆப்வியஸாக சம்மரும் வந்துட்டு அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக சாராப்பா நிறைய பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படி இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நாங்கள் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க சாரா மேடம். அவங்களோட ஃபேவரட் பப்பாயா மரம் இது. வந்து அவள் குட்டியாக இருக்கும் போதுலேருந்து சாரா ஒரு 1 இயருக்கு முன்னாடியிலேருந்தே அவள் பாட்டு பாடினா அந்த லீஃப் எல்லாம் ஆடும். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா வந்து இது உங்ககிட்ட பேசுதுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய பூ வச்சுருக்கு, ஆனால் வைக்கிற பூலெல்லாம் காய் வர மாட்டேங்குதுங்க. நிறைய கீழே தான் விழுந்து வேஸ்ட் ஆகிருக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் சொன்னாங்க, செடி நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம், மரம் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் வர இதுதான் வரும்னு. இது வந்து நாங்கள் 25 ரியால்னு குட்டியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். இப்போ வந்து இவங்க இந்த சைஸ் வந்திருக்காங்க. இது எங்கள் எல்லாரோட ஃபேவரட் வாழை மரம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாழை மரம் வச்சோம், ஆனால் இவங்க 2 பேரை தான் வச்சோம். இன்னும் வளர்றாங்க 8 மாதம் செடி இது. ஆனால் இன்னும் இப்போ கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்குது. இந்த மரம் வந்துட்டு எங்களோட எப்படி சொல்லலாம், குட்டி பாப்பா ஒரு சீடு, அதுவும் வந்து சாரா போட்ட சீட்லேருந்து வந்தது. இவங்கள பார்த்தீங்களா சூப்பராக வந்து எங்களுக்கு பப்பாயா வந்திருக்கு. எடுத்த உடனேலாம் வரலை, நிறைய பூ வந்து கீழே விழுந்து நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம். நான் இப்போ வந்து இவங்க வராங்க, டச் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆசையாக இருக்குது. லைட்டாக டச் பண்ணிக்கிறேன் நான். சூப்பராக வந்துட்டுருக்கு. 3-4 காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனாலும் மேலேயும் இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்குங்க பாருங்கள் இந்த லீஃப் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு வின்டரில் இவங்க க்ரோத் எனக்கு அவ்வளோவா பெருசாக தெரியல. ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இப்போ கொஞ்சம் வேகமாக பப்பாயா செடி வளருது. பக்கத்துலேயே எங்ககிட்ட வந்துட்டு வாழை மரம் இருக்கார். இவர் வந்து இவரோட லீஃப் ஒரு லீஃப் வந்து ஆமாம் நல்லா செம்ம சூப்பராக பெருசாக இருக்கார் இவர். இந்த ஒரு லீஃபில் வந்து நாங்கள் 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு பெருசாக வராரு மாஷால்லா. அது வந்துட்டு இங்கே இவருமே வந்து ஒரு 8 மாத செடி அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தவொடனே வச்சோம். அதுவும் குட்டியாக ரொம்ப குட்டி கண்ணு. அது எப்படின்னா அந்த ஆள் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. ஆனால் அந்த கண்ணு ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கார் இவர். சம்மரில் இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் ஒரு பெரும்பாடு. நாங்கள் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஆளுங்க கிட்ட பேசணும், அந்த மேலே இருக்க க்ரீன் ஸ்க்ரீன் போடுற மாதிரிலாம். இது வந்து அத்திப்பழம். எனக்கு சரிதான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க எனக்கு கொடுத்தாங்க. இது அவங்க வீட்டில் வந்திருந்ததுன்னு, எனக்கு செடி வைக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக இது கொடுத்தாங்க. நானே இதை ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன், ஆனால் இப்போ தான் துளுருது அது அந்த மாதிரி சூப்பராக. அவங்க வீட்டில் பெருசு இருக்குது. அதுக்கப்புறம் பெரண்டை.
பெரண்டை வந்து நீங்கள் சின்னோன்னு ஒரு கண்ணு வந்து கீழே வச்சிங்கன்னா போதும். ரொம்ப குட்டியாக இவ்வளோண்டு நான் எவ்வளோ குட்டியாக வச்சேன் அப்படின்னா, இங்கே இருக்கல இந்த மாதிரி ஒன்று காஞ்சது தான் ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இப்போ நல்லா அடர்த்தியாக எல்லா இடத்துலையும் பரவிடுச்சுங்க. இது இந்த தரையிலேயே படுறதுனால அது ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது. நல்லா நம்ம பாருங்கள் சூப்பராக இருக்குது. சாராப்பாக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு இது மாதிரி வைப்பாங்க, துவையல் மாதிரி. அதனால் அவர் எங்கள் அம்மாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இதை நானே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த வாட்டி, பார்ப்போம். ஸோ நல்லா லெந்தியாக போயிட்டுருக்காது. இதை பெரண்டை வந்து எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி. முக்கியமான விஷயம் என்னென்னா மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதை தாண்டி வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வர அந்த தொப்பை இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து சூப்பராக கம்மியாகும். நான் ட்ரையும் பண்ணியிருக்கேன் அயான் டைமில். எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இது வந்து இப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. இப்படி நாங்கள் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அதோட வேரெல்லாம் கீழே பிடிச்சி இன்னும் நல்லா பெருசாக வளரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோம்பு வருது. சோம்பு வந்துட்டு எனக்கு தெரியல, நாங்கள் செடி போடலை, அதுவே வந்துட்டு தான் வந்தது. ஆனால் இங்கே பக்கத்தில் நிற்கும் போதே சரியான ஸ்மெல்லாக இருக்கும். இதில் வந்து பால் இருக்குது. இப்படி உடைச்சாலே நமக்கு அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். நம்ம நார்மலாக அதுதான் எடுக்கணும்னு இல்லை, இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன அந்த இது இருக்கு இல்லையா ஸ்டெம்மு, அதை எடுத்தாலே அந்த ஸ்மெல் செம்மையாக வருது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி. இங்கே இருக்க குருவிங்களே நிறைய எடுத்துகிட்டு வந்து இந்த இது போட்டுரும். நான் சீடு போடவே இல்லை, அந்த மாதிரி போட்டதுலேருந்து வந்தது தான் இந்த மணத்தக்காளி கீரைலாம். அதுவும் நாங்கள் அடிக்கடி எடுத்து குக் பண்ணிப்போம். அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு மாதுளங்கன்று இருக்குது. இங்கே இருக்குது, குட்டியாக இருக்குது. ஏன்னா இந்த இது க்ளீன் பண்ணல, நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தோம் இல்லையா, சென்னை போயிட்டு வந்ததுனால ஒரு க்ளீன் பண்ணாமல் எங்கள் கார்டன் கொஞ்சம் இப்படி இருக்குது. நாங்கள் அப்புறம் கொஞ்சம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிடுவோம். சாராப்பாவோட லீவ் அப்போது இங்கே இருக்கார் இவர். அதுக்கப்புறம் தான் வளருவார் இவர். கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆனோடனே தான் நல்லா வளருவார். இங்கே பாருங்கள், அங்கே இருந்துச்சு அந்த பக்கம் இருந்த பெரண்டையோட இது அங்கேருந்து இங்கே வரைக்கும் அவர் படர்றாரு. செம்மையாக இருக்கும் இது. வாவ் சாரா, சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து முருங்கைச்செடி, எங்களோட முருங்கைச்செடி. இவர் வந்து இப்போ எல்லாமே இலையெல்லாம் உதிர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் க்ரோ ஆவார். அந்த முருங்கை செடியை சூழ்ந்தே வந்து ஒரு சின்ன செடி வந்துட்டு இருந்தது வேறு மாதிரி. அது என்னன்னு எனக்கு இன்னமும் தெரியல. இந்த பூ யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பூ வைக்குது நல்லா, அந்த கொடி மாதிரி மேலே வரைக்கும் ஏறுது. யாருக்காவது இந்த கொடி என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இது பெரி, ஏதோ ஒரு பெரி ஃபேமிலின்னு சொன்னாங்க என்னோட ஃப்ரெண்டு. ஆனால் இது என்னன்னு தெரியல, இது இன்னும் பூ வைக்கலை. இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் தக்காளி தான் அறுவடை பண்ண போகிறோம் நாங்கள். ஏன்னா தக்காளி வந்து நாங்கள் செகண்ட் டைம் தேர்ட் டைம் எடுக்கிறோன்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் வந்தது எல்லாமே எடுத்துட்டோம், ஆனால் நாங்கள் வீடியோ வந்து எடுக்க முடியல. இப்போ வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி சாரா வந்து தக்காளி எடுக்க போகிறாங்க. ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் செடி எல்லாமே வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து அவ்வளோ பெருசாக எதுவும் வந்து க்ரோத் இருக்காது. அதனால் வந்துட்டு இருக்கிற டொமேட்டோஸ்லாம் நாங்கள் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். சாரா தான் இப்போ அறுவடை பண்ண போகிறோம். இப்போ சாரா பாப்பா வந்து அறுவடை பண்ணுறாங்க தக்காளி. சாரா ஒரு தக்காளி காட்டுங்க எடுத்துட்டு அம்மாவுக்கு. ஓகே, ஸ்லோவாக தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க செடிக்கிட்ட பேசிக்கிட்டே எடுப்பாங்க, செடிக்கு வலிக்கக்கூடாது. அதானம்மா? அதான். எடியா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அம்மா அவங்க பாரு, அம்மு இங்கே பாரு, அம்மா எடுக்கிறேன் பாரு. ஜஸ்ட் இங்கே இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுத்தனா வந்துட போது, நீ பவுலில் போட போகிற. இங்கே பாருங்க, இங்கே பிடிச்சிக்கிட்டு. நல்லா தான் இருக்குது. என்ன நல்லா இல்லை? இங்கே வேறு சூப்பராக வந்துட்டு இருக்குது. எடுங்க. ஒன்னாவது எடுத்துருவியாமா? எடுத்துட்டாமா? சூப்பர். நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் பப்பு. எடுங்க. அது ஒன்றும் இல்லை, நல்லது. நம்ம எதுவுமே மெடிசன்ஸ்லாம் போடல, அதனால தான் அப்படி இருக்குது. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, பழுத்துரும். நீங்கள் எடுங்க. இப்போ இவளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். இது பார்த்தீங்கன்னா சொரக்காவோட பூ. சூப்பராக இருக்குல்ல, செம்ம அழகாக இருக்குது. இது வந்து சொரக்காவோட பூ வருது. ஆனால் வந்து எங்களுக்கு சொரக்காய் இன்னும் ஒன்றும் கூட கிடைக்கல. இந்த மாதிரி வரும், அதுக்கப்புறம் வந்துடும்.
இப்போ வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்க, இந்த பூக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வரும். அப்படியே போகிறாரு இவர் கொடி வச்சுக்கிட்டே. எப்போ எங்களுக்கு சுரக்காய் தரப்போகிறாருன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகற்காய் இருக்குது எங்ககிட்ட, எல்லாமே பூ வைக்குது நல்லா. ஒரே ஒரு பாகற்காய் வந்திருக்குது, இது சின்ன பாகற்காய் செடி தான் வந்திருக்குது. ஆனால் நாங்கள் ஊருக்கு போயிருந்ததுனால அவங்க கலர் மாறிட்டாரு. ஸோ இதில் சீடு இருந்துச்சுன்னா இது எடுத்து போட்டாலே பாகற்காய் செடி வந்துடும். நாங்கள் வீட்லேயே வந்துட்டு எங்களோட பழைய ஒரு இது இருந்தது கட்டைங்கள்லாம், அதை வச்சுட்டு இவருக்கு வந்துட்டு நாங்கள் கொடி கட்டியிருந்தோம். இந்த கொடி வந்து கட்டின இடத்த தாண்டி மற்ற இடத்துலலாம் அவர் போயிட்டுருக்காரு மேலே பெருசாக. ஸோ பார்ப்போம் அவர் எங்கே போகிறாரோ போகட்டும். ஒரு 4-5 பாவக்காய் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்டான கோஸ், இந்த ரெட் கோஸு இப்போ தான் வந்துட்டுருக்கு. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, உள்ளே இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே நம்ம எடுக்கலாம், இப்போவும் எடுக்கலாம், பட் இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே கூட எடுக்கலாம். ஸோ நாங்கள் இது வந்து சாராப்பா வந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணலான்னு வெயிட் பண்ணுறோம். பக்கத்துலேயே இன்னொருத்தர் இருக்கார், 2 தான் வச்சோம் நாங்கள், 2மே வந்துட்டு வருது. உள்ளே இருக்குது பாருங்கள். அடுத்தது ஒயிட் கோஸ், செம்மையாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பூச்சி வச்சிருச்சு. நான் லாஸ்ட் டைம் வைக்கும் போது இந்த வேப்ப இதெல்லாம் போட்டிருந்தேன், இப்போ கம்மியாக இருந்தது. திரும்பவும் வந்துட்டு பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் இந்த இலைகள்லாம் மேலே இருக்க இந்த இலையெல்லாம் அப்படி பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து இது பண்ணணும், வேப்ப தண்ணி. அதுக்கப்புறம் நிறைய அந்த மெடிசன் இதெல்லாம் இருக்குது. இது ஜாதி மல்லி, செம்மையாக இருக்கும் இது. ஆனால் எங்களது வந்து ரொம்ப குட்டி, நான் வாங்கும் போதே வீடியோ போட்டிருந்தேன். இதுவும் வந்துட்டு கொடி தான், கொடி கட்டணும். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடியாக ஏறலை, இப்போ நல்லா லெந்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு கொடி. ஸோ இது எங்கேயாவது வந்து ஒரு மேலே ஏறுற மாதிரி இடத்துல வந்து நூல் கட்டி நீங்கள் கொடி மாதிரி விட்டிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ எனக்கு வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் நல்லா பூ வைக்கலனாலும் இங்கெல்லாம் மொட்டு வருது, மொட்டு இருக்குது, இன்னும் வரலை பூ. ஸோ இங்கெல்லாம் நாங்கள் பூச்செடிங்க வச்சுருந்தோம், அது சம்மர் ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாமே வந்து பட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மண்ணை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் சம்மர் கம்மியானதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம செடிங்க போடலாம். மண் வந்துட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ற வீடியோவும் எங்கள் சேனலில் இருக்குது, பாருங்கள். இந்த மண் வந்து கொஞ்சம் வெயில் படாத இடத்துல நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் புது மண் மாற்றி அதோட ஆட் பண்ணிக்கலாம். என்ன அறுவடை முடிஞ்சிருச்சா? இன்னும் நிறைய இருக்குயாவா, அம்மா காட்டுறேன் எங்கெல்லாம் இருக்கு. எவ்வளோ விட்டுட்டே பாரு நீனு. அல்லா எங்கயா நிறைய பார்த்தாம்மா, அங்க இருக்க பாருங்க. பாரு இவ்வளோ விட்டுட்டே பாரு நீ. சாரா, இன்னும் உன்னால தூக்க முடியாத அளவுக்கு நமக்கு தக்காளி கிடைச்சிருச்சு. சூப்பர்ல, சூப்பர். தக்காளி சட்னி வைக்கலாம், அப்புறம் தக்காளி சாதம், வேற என்ன பண்ணலாம்? நான் பிரியாணி பண்ணுவோம்ல, அந்த பிரியாணியில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஃப்ரெஷ் வந்து தக்காளி காஃபி, தக்காளி காஃபி. காமெடியாக பேசாதையா. தக்காளி காஃபி பண்ணணுமா? நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் வருதான்னு. அப்பா உனக்கு இல்லை அப்பாக்கா? சரி அப்பா கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பப்பாயா வந்தோடனே பப்பாயாவில் கூட ஏதாவது காஃபி ட்ரை பண்ணுவோம். சாரா இல்லை? ஆமாம். இப்போ கார்டனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்லா செம்மையாக வந்து தக்காளி அறுவடை பண்ணிட்டோம். மண்ணெல்லாம் கிடச்சிதோ அதெல்லாம் பார்த்து வாங்கி வச்சுருந்தோம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் இந்த செடிங்கெல்லாம் எந்த புது செடியும் வைக்க மாட்டோம். இருக்கிற செடிங்களெல்லாம் எப்படி பாதுகாக்கிறதுன்ற மாதிரி தான். நம்ம 2 times தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் எப்போ என்ன பண்ணணும் சாரா? ஈவினிங்கில் வந்து மோஸ்ட்லி வந்து சம்மர் டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்கிற இலைங்க மேலே தண்ணி ஊற்றுங்க. இலைங்க மேலே தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து வாடாமல் இருக்கும் நல்லா. அதுக்கப்புறம் வந்து நிறைய அவங்களுக்கு வந்துட்டு உரம் மாதிரியான விஷயத்தை, அதாவது காய்கறிகளை வந்து நீங்கள் பதப்படுத்திட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணிங்களை ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷிங் இருக்கும், அது வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் இந்த சம்மர்லேயே வந்துட்டு நம்ம பாதுகாக்க முடியும். அந்த மாதிரி வீடியோஸும் நாங்கள் இப்போ பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வீடியோஸும் வந்து நாங்கள் சீக்கிரமாக போடுறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே சாரா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன பண்ணணும்? ஆடு வந்தா ஒரு குத்து குத்துணுமா? ஏன்பா ஸ்கிப் பண்ண சொல்றியா? இல்ல, குத்து
குத்த சொன்னேன். சரி நிறைய ஆடு வந்தாதான்ப்பா நல்லா இருக்கும். சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் சொல்லிடு. பாய்.